ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடி காசு பக்கப்புறம் சிறகடி காசையில் நம்ம மீனா ஒரு பக்கம் கிறிஷ்குட்டிக்காக விழுந்து விழுந்து ஊட்டி விட்றாங்க. விழுந்து விழுந்து ஊட்டி விட்றேன்னு நான் சொன்ன உடனே கமெண்ட் செக்ஷனில் எல்லாரும் எங்கே விழுந்தாங்க, எங்கே அடிபட்டுச்சுலாம் என்கிட்ட கேட்கக்கூடாது, சரிங்களா? அவங்க ஓடி ஓடி ஊட்டியோட இதை பார்த்தோன்னே விஜயாவுக்கு காண்டாயிருச்சு. 1 கிலோ அரிசி என்ன விலை, இது இப்படி தின்னுதுன்னு பச்சை குழந்தை சாப்பிட்றத கணக்கு வைக்காதமா. யார் சாப்பிட்றத கணக்கு வச்சாலும் அது கண்ணுப்பட்ட மாதிரி ஆகிடும், அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. இது ரொம்ப தப்புமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கிஷே வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா பாருங்க, நீங்கள் திருந்த மாட்டியாடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. மனோஜ் ஒரு பக்கம் யார் பெத்த பிள்ளையோ நீ எதுக்குமா இப்படி பார்த்துக்கிறேன்றாரு, உனக்கு என்னடா வந்துச்சுங்கிற மாதிரி ஆயிடுச்சு இவங்களோட ரியாக்ஷனு. அதுக்கப்புறம் வந்துட்டு பெத்தவளே எனக்கு என்னன்னு தூக்கி போட்டா, நீ ஏமா இப்படி விழுந்து கவனிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த டைம் பார்த்து முத்து என்ட்ரிங்க. கடைசியில் கிடைக்கல அவங்க பாட்டி, போயிட்டாளான்னு சொல்லி கேட்க, இவங்க பாட்டி என்னாச்சுன்னு சொல்லி விஷயத்தை கேட்க, அங்கேயும் நான் ட்ரை பண்ணேன், இங்கேயும் ட்ரை பண்ணேன், எங்கேயுமே கிடைக்கல, அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியல, ஃபோட்டோ கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, சத்யாவும் ஃபோட்டோ தான் கேட்குறான் அப்படிங்கிறாங்க. இவங்க ஃபேமிலியில் இருக்கவங்கள்ட்ட கிறிஷை கொண்டு போய் காமிச்சாங்க நம்ம மீனா. கடைசியில் க்யூட்டாக இருக்கான், இவனை நான் வச்சுக்கிறேன் அப்படின்றாங்க அவங்க அம்மா. அதை குழந்தைய பிடிக்கணும்னு நினைக்கிற எல்லாருமே வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் பிசாசுன்னு நினைக்கிறவங்க நம்ம விஜயா, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நானே பார்த்துக்கிறமான்னு சொல்லிட்டு இவங்க கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்கங்க. அந்த கதையை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. சீதா ஒரு பக்கம், என் ஹஸ்பண்டுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு, உன் ஹஸ்பண்டா நல்ல எண்ணத்தில் இருக்கான், அவனுக்கு ப்ரொமோஷன் வேறு கிடைக்கிறமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ரியாக்ஷன். ஆடியன்ஸோட ரியாக்ஷனுங்க, முத்துவை பகச்சுக்கிட்டா யாருக்குமே பிடிக்காது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. முத்து நீ தான் எங்கள் சொத்துன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்கப்பா, கொஞ்சம் கவனிச்சு கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது ஒரு பக்கம் இருந்தாலுமே அடுத்து நம்ம மனோஜ் பார்க்குற வேலை என்ன தெரியுங்களா, ரவியும் நம்ம ஸ்ருதியும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வர வச்சு அங்கே பேசுகிறாரு. அப்படி என்ன தப்பாக பேசுகிறேன்னு சொல்லி கேட்டால், கண்டிப்பாக முத்து வந்து கிருஷி வீட்டில் இருக்கணுமா வேணாமான்னு சொல்லிட்டு ஓட்டு இருப்பான். அப்போ வந்து நீங்கள் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்ல, வெட்டி கருத்து எதுக்குப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம ஸ்ருதியும் ரவி எப்படியும் சப்போர்ட் பண்ண போகிறதில்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்